நான் தான்ப்பா செலக்ஷன் பண்ணி வச்சிருக்கேன். அப்பா கஷ்டமா இருக்காரு, பசிக்குதுக்கா. சரி வா வீட்டுக்கு போய் சாப்பிடுவோம். என்னப்பா புள்ள மேல அவ்வளவு பாசமா? என்ன இருந்தாலும் பெத்த பிள்ளையாச்சம்மா, அவனை பிரிஞ்சு என்னால இருக்க முடியுமா? அப்புறம் எதுக்காக அவனை வீட்டை விட்டு வெளியில வரட்டீங்க? இதோ ஒரு கோபத்துல விரட்டுறதுதான், பாசத்துல விரட்டுறதுதான். வாப்பா வீட்டுக்கு போய் சாப்பிடலாம். நீங்க 2 பேரும் போயிட்டு இருக்கேன், நான் பின்னாடியே வரேன். எதுக்காக்கா உங்களுக்கு வெயிட் பண்றியா? ஏய் சொன்னா கேட்க மாட்டேன். என்னது இந்த வழியா தானே வருவாரு? என்ன காணோம்? வரட்டு எங்க போறீங்க? கையை விட்டா ஓடி போயிடுவீங்களே. உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? எனக்கு பசிக்குது, சீக்கிரம் வீட்டுக்கு போனேன். பசிக்கட்டும், நல்லா பசிக்கட்டும். என்னை இவ்வளவு நாள் பார்க்க வராம என்னை எப்படி எல்லாம் தவிக்க விட்டீங்க, அதுக்கு இது பனிஷ்மெண்ட். இத பாருங்க, இன்னைக்கு நிறைய விஷயம் உங்ககிட்ட பேச வேண்டியிருக்கு. எப்படி 1 மணி நேரத்துக்கு மேல ஆகும். இப்ப இன்னைக்கு பொழுது முடிஞ்ச மாதிரிதான். என்ன நீங்க பட்டுக்கு புலம்பிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்லையா? ஒண்ணு இல்லையா? என்னது என்னென்ன பேசுறீங்க? நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைக்க நம்ம 2 பேரோட அப்பாவும் முடிவு பண்ணிட்டாங்க. வர முகூர்த்தத்துல நமக்கு கல்யாணம், தெரியுமா? அது சரி. அது சரி. நான் எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயத்தை சொல்லிட்டு இருக்கேன், கொஞ்சம் கூட சந்தோஷப்படாம உண்மை இருக்கீங்களே. உங்களுக்கு என்ன ஆச்சு? உங்களை விருப்பத்துக்கு வேற யாரையாவது விரும்பி இருக்கலாம். இப்பயே ஒண்ணு கெட்டு போகலையே, நீ வேற யாரையும் லவ் பண்ணலாமே. என்ன வேற யாரையும் லவ் பண்ண சொல்றீங்களா? இது பாருங்க, இன்னைக்கு சொல்றதுதான். நான் என்னைக்குமே உங்களை தான் விரும்புவேன். என்னது எதுவுமே பேச நினைக்கிறீங்க? இல்ல, சரியான வாயாடி இருக்கிய. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி குடும்பம் நடத்த போறேன்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். என்ன பார்த்தா பொம்பளையா தெரியலையா? என்ன கல்யாணம் பண்ணிட்டா நான் குடும்பம் பண்ண மாட்டேனா? நானும் எல்லாம் மனசுக்குமா நினைச்சேன். சும்மா 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 ஒரு தாங்கிட்டு போனேன். எது சொன்னீங்க? உங்களை அங்கே வந்து அடி வாங்குறான். என்கிட்ட பேசிக்கணும் ஆசையா இருக்கு. கல்யாணம் இருக்கட்டா, பேசிக்கிட்டே இருப்போம். சரியா, நான் போயிட்டு வரேன். அது புரியுமா? சரியே, போயிட்டு வரேன். பேசிட்டு இருந்ததுல டைம் 1/2 மணி டைம் ஆயிடுச்சு. என்ன இங்க தனியா சரியான உங்களுக்கு அப்புறம் ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். வேலை கிடைச்சதுல ரொம்ப நன்றி. சந்தோஷம் வார்த்தையிலான தெரியுது, மனசுல தெரியலையே. இத பாருங்க, அடைய முடியாத ஒரு பொருளை வேணும்னு அடிக்கடி ட்ரை பண்ணி அடைய நினைக்கிறது முட்டாள்தனம். அது அது பெஸ்ட். என்னை பொறுத்த வரைக்கும் எதுவுமே வேஸ்ட் இல்லை. கண்டிப்பா ஒரு நாளைக்கு மாறுவேன், எனக்கு அந்த நம்பிக்கை. நானும் உங்ககிட்ட நிறைய சொல்லி பார்த்துட்டேன், நீங்க கொஞ்சம் கூட உங்க மனசை மாத்திக்க மாட்டேங்கிறீங்க. எந்த தடவை நான் சொல்றது, என்ன விரும்பாதீங்க, மறந்துடுங்க மறந்துடுங்க, நீங்க ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? காயத்ரி, உன்ன மாதிரி தான் நானும். உன்னை நினைச்சு ஆள்லாம் ஒதுக்கிட்டு இருக்கேன். மறந்துன்னு சொல்லி தவிர உன்னோட மனசு ஏன் மாறவே மாட்டேங்குது. என் மனசு மாறாதுங்க. காதல்ங்கிறது வாழ்க்கையில ஒரு தடவை தான் வர முடியும். அதுதான் உண்மையான காதலாவும் இருக்க முடியும். எனக்கு காதல் வந்துருச்சு, அதை என் மனசுக்குள்ளே வச்சு நான் சுமந்துட்டு இருக்கேன். என் உயிருக்கு உயிரா மதிச்சிட்டு இருக்கேன். அது என் உயிர் போகும்போதுதான் அந்த காதல் என்னை விட்டு போகும். உன்ன போலதான் நானும் உன்னையே நினைச்சுட்டு நாளெல்லாம் ஒதுக்கிட்டு இருக்கேன். ஒரு நாள் உன்னோட ஒரே ஒரு நாள் உன்னோட வந்தாலும் அது உன்னோட தான். நீங்க என்ன நினைச்சாலும் முடியாது, நீங்க என்னோட வாழ முடியாது. அதான் ஏன்னு கேக்குறேன். இத பாருங்க, நான் இப்ப சொல்லிடுவேன். ஆனா நான் என்ன சொன்னாலும் அதை தாங்கிக்கிற மனப்பக்குவம் உங்களுக்கு அந்த தன்மை இல்ல. இத பாரு, எதுவா இருந்தாலும் சொல்லி இப்பவே சொல்லிட்டேன். இத பாருங்க, உங்க மனசை தைரியப்படுத்திக்கங்க. எனக்கும் வசந்துக்கும் நாளை மறுநாள் நிச்சயதார்த்தம். என்ன மறந்துடுங்க. காயத்ரி, உன்னை என்னால மறக்க முடியல காயத்ரி. போடு
என்ன இப்படிதான் பாக்குறீங்களா? என்ன பழி வாங்கத்தான் அழிஞ்சிட்டு இருக்கிறேன். அவனை பழி வாங்கிட்டு நீங்க எதுக்கு பழிக்கலாம்? எனக்குன்னு யார் இருக்கிறா? உங்களுக்கு நல்லா செஞ்சுட்டு உயிரோட பரவாயில்ல வச்சோங்க. வேதலிங்கத்துக்கு தண்டிங்க சட்டம் இருக்கு. சட்டத்தையே பணத்தை கொடுத்து இல்லாம அழிச்சிருவான். வேற வழியில அழிக்க முடியாது. வேதலிங்க மக்களுக்கு திரும்பி நல்லது செய்வான்னு நினைச்சேன். திரும்பி பார்த்தா தெரியல. அதான் இந்த முடிவெடுக்கிற முறை. வேதலிங்க மயில்சாமி, நீங்க போற வழி எனக்கு பிடிக்கல. ஒருவேளை அவன் நீங்க வீணா அவன்கிட்ட மாட்டிக்கிட்டு பெரும் பிரச்சனை ஏற்படாது. நாட்டுல சுத்திட்டு இருக்க வேதலிங்கத்தால பிடிச்சா வேதலிங்க என்ன பண்ணாலும் தெரிஞ்சுக்கலாம். எந்த வழி நமக்கு காலமாக அமைந்தோ அந்த வழியை பயன்படுத்தி அவனை பழி வாங்கலாம்னு பாக்குறேன். வேதலிங்க குடும்பத்தை ஏற்றவங்க யாருமே உயிரோட இல்லை. வேதலிங்க குயிலாத்துக்காக எத்தனை பேரை குய் தோண்டி வச்சிருப்பான்னு தெரியுமா? அதுக்கு எண்ணிக்கையே கிடையாது. ஊர்ல யாரையும் காணுனா வேதலிங்க கொண்டுட்டான்னு நினைச்சுக்க வேண்டியதான். என் உயிரை சொல்லிட்டு போயிருக்கான். வேதலிங்க உன்னை அவன் உயிரா இல்ல என் உயிரா? நீங்க வாழ வேண்டிய நீங்க உங்களுக்கு வாழ ஆசை இருக்கு. அந்த வாழ ஆசை இல்ல, அந்த அளவுக்கு வசதி இல்லை. வாழ்க்கையில்னு சொல்லாதீங்க. வசதி நின்று வாழ்க்கை முடிச்சுக்காதீங்க. மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தரும் வாழ்த்து காட்டணும். அதுதான் மனுஷ பழத்துக்கு. இந்த ஊர் வாழ்ந்தா போதும், அதுவே எனக்கு கிடைச்ச பெருமகிழ்ச்சி. இந்த ஊர் வாழணும், நீங்க வாழணும், அதுதான் என்னுடைய ஆசை. இந்த ஆசைக்கு பதில முடியாத நிலையில் இருக்கிற எனக்கு வேதலிங்க ஆளுகிட்ட பார்த்து முடிவு பண்ண பிறகு எப்படி நடந்தாலும் சரி வேதலிங்கத்தை அழிச்சு ஊர் மக்களுக்கு நல்ல செஞ்சுவேன். வேதலிங்கம் நான் தான் இல்லாம அண்ணன் எங்க போயிட்டான்? மூர்த்தி வந்தாரு, அவரோட போயிருக்காருப்பா. பாலு வீட்லயே இருக்கிறதே இல்ல. அண்ணனுக்கு ஒரு கல்யாணம் வேணுங்கப்பா. அண்ணன் தான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஒரு நல்ல பொண்ணா பார்த்து அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணுங்கப்பா. பாலு உனக்கு கல்யாணம் பண்ண சொல்லி தம்பி ஆசைப்படுறான். உனக்கு கல்யாணம் பண்ணிடுவோம். என்னப்பா கல்யாணம்ட்டு பழையபடி பாடுறதெல்லாம் எனக்கு வீடு. நீ பொண்ணை பாக்குறியா இல்ல நான் பண்ண பாக்கட்டுமா? அப்பா என்னப்பா நானே பொண்ணை பார்த்துட்டு சொல்றேன். ஒரு வாரம் டைம், அதுக்குள்ள பொண்ணை பாத்துரு. ஒரு வாரம் பத்தாதுப்பா. அப்ப நான் பாக்குறேன். வேண்டாப்பா நானே பாக்குறேன். அண்ணா பொண்ணு பார்த்து வச்சிருக்குப்பா. பாலு உனக்கு கல்யாணம் பண்ணிட்டா மருமக வந்துடும். வீட்டு வேலைக்கும் ஒரு ஆள் வந்த மாதிரி இருக்கும். அப்பா அவசரப்படாதீங்க. நான் ஒன்னும் அவசரப்படாதப்பா. நல்ல நேரம் வந்துட்டா செய்ய வேண்டியதை செஞ்சிடணும். எனக்கு இப்ப நல்ல நேரம்னு சொல்றீங்க. உனக்கு இப்ப நல்ல நேரம் தான். உனக்கு எப்பவுமே நல்ல நேரம் தான். உனக்கு பேரே பால்னு வச்சிருக்கிறேன். எனக்கு நேரம் காலம் சோதியம் இதெல்லாம் நம்பிக்கை இல்ல. அப்படியெல்லாம் சொல்லாத பாலு. ஒரு மனிதனோட வாழ்க்கைய பிறந்தோன்னு தெரிஞ்சுக்கலாம். விதி யாராலையும் மாற்ற முடியாது. விதி போட்ட கணக்கு எப்படியோ அதுபடியே தான் நடக்கும். நடந்துகிட்டே இருக்கு. விதிய மதியால அவ்வளவுதான் சொல்றாங்க. அது எப்படிப்பா? அது சொல்றாங்க, செய்யறது இல்லையா? அப்ப விதிப்படிதான் அப்படின்னு சொல்றீங்களா? ஆமாப்பா. சரி குளிச்சுட்டு வா, சாப்பிடலாம். சரிப்பா. ஐயோ நான் என்ன செய்யறது? சீட்டு கிழிக்கிறேன் சொல்லி நல்லா சீட்டு கிழிச்சு பணம் சேர்த்து வச்சிருந்தேன். இப்ப என்னன்னா நோட்டு மாத்திரம் சொல்லி என் பணம் எல்லாம் கடல் நோட்டா போயிடுச்சு. நான் என்ன செய்வேன்னு தெரியலையே. அம்மா இனிமே என்னால் டிவி வேலை பார்க்க முடியாது. நான் போகாத. உங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லையே. நான் பாத்தீங்கன்னா எனக்கு என்ன ஆக போகுது? எனக்கு இருக்க இதெல்லாம் இருக்குடா. அதுக்கு வேலை ஆகுது. ஐயோ என்கிட்ட காசு இருக்கும்போது எவ்வளவு பேர் இருந்தாருங்க. யாருமே இல்லையே. மருதாணி எனது ஆழ்ந்த யோ வருத்தப்படுது போதும். முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஐயோ ஆளோட என்னால கல்யாணம் பண்ண முடியாது. என்னால முடியாது. இல்லையா?
எவன் கிழிவுல நின்னா உன்னை கல்யாணம் பண்ணிக்க. இன்னைக்கு எவனும் அல்ல பத்தியா? இதாண்டி உலகம். கிழிச்சவன் என் ஆளு இல்ல, என்னைய ஆள விடு. யோ யோ, நீ உலகத்துல எந்த மூலை இருந்தாலும் சரியா, உன் கையில தாலி வச்சுட்டு நான் கட்ட வைக்கல, என் பேர் மெல்லடி இல்ல. ஓடாத ஓடாத ஓடாத. காயத்ரி, என்ன காயத்ரி, யாருக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? பஸ் ஸ்டாண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ட்ரெஸ்ஸா? ட்ரெஸ் 2 பேரும் எடுக்க போறீங்களா? ஆமா, நாளைக்கு எனக்கு வசந்துக்கும் நிச்சயதார்த்தம் தெரியுமா? அதான் நல்ல செய்திதா. அதான் முகத்துல தனி கலைய தெரியுது. வசந்த் ரொம்ப நல்லவர். காயத்ரி, உனக்கு வந்து ஏத்த வச்சா அவர் ரொம்ப நல்லவர். உன காலம் முழுவதும் கண்காணாம வச்சிருப்பாரு. எனக்கு வேலை இருக்கு, வெயிட் பண்ணி வசந்த சொன்ன போங்க. நிச்சயதார்த்த நாளைக்கு இருந்தாங்க. வாங்க. என்னது, எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? இன்னும் காணுமே. வெயிட் பண்ண வேண்டாம், நானே வந்துட்டேன். நீயா? இந்த பாரு, இந்த இடத்த விட்டு போயிடு. எனக்கு வசந்த் கல்யாணம் தெரியுமா? கல்யாணமா? உனக்கு வசந்துக்குமா? நடக்கவே நடக்காது. உனக்கு எங்க அப்பனுக்கு நான் கல்யாணம். என்ன சொன்ன? அவன் யார் என்ன கல்யாணம் படிக்க? உங்க அப்பனுக்கு என்ன வயசு, எனக்கு என்ன வயசு தெரியுமா? எங்க அப்பா நேத்து கூட தான் 16 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணி ஃபர்ஸ்ட் லைன் நடத்திட்டு கொண்டுட்டாரு. ஆனா ஒண்ணு அப்படி இல்ல, கல்யாணம் பண்ணி காலமுறை குடும்பம் நடத்த போறாரு. சீ, நீ உருப்படவே மாட்டேன். கொஞ்சம் கூட நீ நல்லாவே இருக்க மாட்டேன். ஏன் இப்பெல்லாம் அடிக்கடி வம்ப பண்ணி கிடக்கிற? எங்க குடும்பம் தாண்டி ஊர்லயே நல்லா வாழ்ந்துட்டு இருக்கு. எங்களுக்கு இருக்கிற வசதி போதும். இத பாரு, என்னைக்காவது ஒரு நாள் உன் குடும்ப நடுத்தருக்கு வரதான் போகுது. அப்போ மான மரியாதை எல்லாம் காத்தோட காத்தா பறக்க போகுது. இன்னைக்கு வேணா அடிக்கிற காத்து ஓ பக்கம் அடிக்கலாம். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் காத்து தேக்க மாதிரி தான் போகும். வசந்த காத்து என் பக்கம் அடிக்குது. உன்னை தேடி ரொம்ப நாள் அலைஞ்ச. ஆனா இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்டா. உன்னை இன்னைக்கு கொண்டு போறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இத பாரு, மரியாதையே போயிடு. சொல்லிட்டே மரியாதையை நடத்திட்டு போயிடு. நீ பார்க்கத்தானே போற. உன்னை நான் எப்படி கொண்டு போறேன்னு தெரியலாம். கண்ணை கட்டுறான். என்ன பாப்பா? என்ன பண்ண? இத பாரு, சும்மா காட்டுது. ஏய், ஐயோ, முதலாளி எத்தனை நாளா கடத்த சுத்த மாட்டான். இன்னைக்குதான் காரியமே ஒத்து வந்திருக்கு. சீக்கிரம் எடுத்துருவானா, மூட்டுக்கு ஆயிட்டு இருக்கு. நல்லா அழுவிட்டே அழுவேன். உன் தம்பி எங்களை பகைச்சுக்கிட்டாங்க, அதுக்கு நீ பழி ஆயிட்டான். இன்னையில இருந்து எங்க அப்பனுக்கு நீ விருந்தது எடுத்துட்டு வாடா. உள்ள என்னமா பண்றா? மச்சான், மச்சான், வீட்டுல ஒத்துமே காணுமே. நான் காலையில இருந்து ஊர்ல இல்ல மச்சான். இப்பதான் ஊருக்கு வந்தேன். வந்து பார்த்தா காயத்ரி உங்க வீட்டுக்கு வந்து நம்ம வீட்டுக்கு வரல. எங்க போயிருக்குங்க காயத்ரி? வந்து கூட பார்த்தா சொல்லல. மணி வேற 2:30 மணி ஆகுது. நாம எப்படியே பேசிட்டு அப்படி சொல்ல காணும்னா ஊர்ல போய் தேடி பார்க்கணும்ல. காயத்ரி உங்க வீட்டுக்கு வரலன்னு சொல்றீங்க, வேற எங்க போயிருக்கோம்? காயத்ரி 2 பேருக்கு வாய்ப்புண்டா. 6 மணிக்கு வந்துடுற பொண்ணு எங்கேயும் போறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியே போயிருந்தாலும் 6 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துடும் மச்சான். எனக்கு என்ன பயமா இருக்கு. காயத்ரிக்கு எதுவும் ஆயிருக்குமோன்னு சந்தேகப்படுற மச்சான். எங்க போயிருந்தாலும் இந்த நேரம் வந்துடும் காயத்ரி. வீட்டை நல்லா தேடி பார்த்துக்கலாம் மச்சான். நல்லா தேடி பார்த்து மச்சான். உள் வீடெல்லாம் பூட்டினபடியே தான் இருக்கு. வெளி வீடு மட்டும் எப்பயுமே திறந்துதான் இருக்கு. சாவியை வேற காணும் மச்சான். மச்சான், கிணத்துல தண்ணி தூக்கும் போதுல தவறி விழுந்திருக்கலாம்ல. சிவஞானா, நீங்க போய் இடத்துல பாத்துட்டு வாங்க. காயத்ரி எங்கம்மா போனேன், எங்க போனேன்? நான் எங்க கண்டு தேடுவேன்? காயத்ரி முடிஞ்சா நிச்சயதான் இருப்பேன். நான் என்னமா பண்ணுவேன் மச்சான்? எனக்கு ஒண்ணுமே விளங்கல மச்சான். கையும் ஓடல, காலும் ஓடல. நான் என்ன பண்ணுவேன்? கிணத்துல தண்ணி தூக்குற கயிறெல்லாம் இருக்கு.
தோட்டத்தையும் தேடி பார்த்துட்டேன். எங்க போயிருக்கும் காயத்ரி? மச்சான் இப்ப என்ன பண்ணலாம் நடக்கிறீங்க? நான் என்ன மச்சான் நினைக்கிறது? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன பண்ண போறோம்னு எனக்கு ஒண்ணுமே புரியல மச்சான். போலீஸ் ஸ்டேஷன் போன் பண்ணா என் பையன் சந்திரன் எங்க இருக்கான், மற்றவருக்கு ஏற்பாட நான் பாத்துக்கிறேன். காயத்ரியை காணும்னா இது ஒரு வேலை சந்தேகமா இருக்கு. ஒருவேளை பண்ணையாளர் ஆளுங்க செஞ்ச வேலையா தான் இருக்குமோ? யாரு செஞ்ச வேலையோ? மச்சான் நான் காலையில ஊரை விட்டு போனதுனால வந்த பிரச்சனை. இந்த நேரம் பார்த்து சேரணும் ஊர்ல இல்ல மச்சான். அதனாலதான் காலையிலேயே நான் மச்சான் வேண்டியா இருக்கு. ஊருக்குள்ள தேடி பார்க்கலாம்னு பார்த்தா ஆனா ஊருக்குள்ள இருக்கிற மாதிரி தெரியலையே. மச்சான் 4 மணி நேரம் நீங்க இல்லைன்னு நினைச்சு இங்க என்னென்னமோ நடந்தது. நல்லா பேசிட்டு இருக்குமே காயத்ரி. எங்கப்பா போன காயத்ரி? மச்சான் வாங்க போய் தேடி பார்க்கலாம். பங்களாக்குள்ள எப்படிங்க உள்ள போறது? என்கிட்ட வாங்க, நிறைய ஐடியா இருக்கு. சரி வாங்க. வாங்க போவோம். நிறைய ஐடியா இருக்கு. சரி வாங்க. வாங்க போவோம். நாளைக்கு காலைல காயத்ரி நிச்சயதார்த்தம். ஆமாண்ணா, காலைல 2 பேரும் போகணும். போகலன்னா அவ கோச்சுப்பா. யாரு வச்சல் இருப்பான்னு தெரியும். ஒரு நாளைக்கு கூட அவர் வேலை பார்க்காம இருக்க முடியும். அவர் மெட்ராஸ் விட்டா எப்படி மாணவி இருப்பா? அதெல்லாம் இருந்துருவேண்ணா. அண்ணா, காயத்ரி கல்யாணம் முடிச்சோன்னே ஏமா தாய்கிறா? உனக்கும் ஜானுக்குன்னா கூட சீக்கிரமே கல்யாணத்தை முடிவு பண்ண போறோம். நேற்று சந்திரனை பார்த்த வேண்டியதா? அண்ணா, சேரனோட கல்யாணம் முடிச்சுட்டாரா? காயத்ரி கல்யாணம் முடிச்ச உடனே சேரனுக்கு என்னமோ. ஏமா தாய்கிறா? கூட சீக்கிரம் தான் உனக்கு காயத்ரிக்க கல்யாணத்தை முடிவு பண்ண போறோமே. வாங்க மாமா. இன்னும் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. தூக்கம் வரலன்னு சொல்லிச்சு, அதான் பேசிட்டே இருந்தோம். காயத்ரி காலையில இருந்து காணும். இங்க வந்துதா காயத்ரி? இன்னும் சொல்றீங்க? நானும் காலைல நிச்சயதார்த்தா எங்க போனாங்க? நீங்க வீட்டுல தானே இருக்கீங்க? நான் ஊர்ல இல்ல மச்சான். மாப்பிள்ள ஆத்தூர் வரைக்கும் ஒரு வேலையா போயிட்டு வந்து பார்த்தா இங்க காயத்ரியை காணும். அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. காயத்ரி காணோமா? இவ்வளவு நேரம் ஆகியும் அவங்க எங்கேயும் போயிருக்க மாட்டாங்களே. சிவஞானம் மச்சான், ராஜேந்திர மச்சானும் வந்தாங்க. அவங்களை தேடிக்கிட்டு போயிருக்கிறாங்க. இப்ப நான் எங்க கண்டு தேடுறேன்? காயத்ரியை நான் எங்க மாப்பிள்ள கண்டு தேடுறேன்? ஆமா, இவ்வளோ காய்கறிய அந்த வேலைங்கமான கட்டி போயிட்டாலும் இருக்காமா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அண்ணா, நீங்களும் மாமாவும் போய் எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வந்துருங்க. சரிம்மா, நான் பாதுகாரேன். இவன் வீட்டுல லைட் எடுத்துருவாமா. ராத்திரி 12 மணி ஆகுது. அம்மாவாசை இருட்டு வேற. நீங்க தூங்குற நேரத்துல சரியா இல்லை மாமா, பரவாயில்லாமா இருக்கா இருக்கா? மாமா, நான் போய் பார்த்துறேங்க. பத்திரமா போயிட்டு வாங்க. நீ பத்திரமா வீட்டுல சாப்பிட ஓட்டிட்டுமா? வர்றோம். பத்திரமா இருமா. ஆனா கொஞ்சம் ஜெயிக்கலாம். சரியா? முஸ்தபா 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 உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது? முஸ்தபா முஸ்தபான்னா உன் பேரே சொல்றான். என் பேர் முஸ்தபா. உன் பேர் முஸ்தபாங்கிறல்ல, நான் அடிக்கிறேன். பாவி சைக்கிள்ல காத்த கூட விட்டு போறாங்க. சரி செய்யணுமே.
என்ன போடுறான் அவன் வரவான்னு அடிக்கிறான். ஆண்டவன் தான் அவனுக்கு கூலி கொடுக்க. அந்த வேதலிங்க மக்களை பண்ற அக்கிரமத்துக்கு அளவே கிடையாதுடா. ஆண்டவன் தண்டனை கொடுப்பான், ஆண்டவன் தண்டனை கொடுப்பான்னு பாத்துக்கிட்டு இருந்தா இந்த ஊரே அழிஞ்சு தரமட்டம் ஆயிடுப்பா. வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடிதான்ப்பா அணைய போடணும். வெள்ளம் வந்த பின்னாடி அணைய போடுறதெல்லாம் வேஸ்ட்ப்பா. வேண்டாம், அவன மாதிரியே சட்டத்தை நம்மளுக்கு கையில எடுக்க கூடாது. வேற எந்த விதத்திலையும் அவனுல பழி வாங்க முடியாதுப்பா. அவன மாதிரியே தப்பான வழியில நாம போடணும். அவனுக்கு நமக்கு வித்தியாசம் என்னடா? ஒண்ணுமே வித்தியாசம் இல்லாம போயிடும். 12 மணிக்கு தான் பஞ்சாயத்து. பஞ்சாயத்து தீர்ப்பு எப்படி இருக்கிறது பாப்போம். அந்த ஆண்டவன் தான் நமக்கு நல்ல தீர்ப்பா கொடுக்க வேண்டாம், நமக்கு நல்ல தீர்ப்பா கொடுக்க. அந்த கண்டாக என்ன கடத்திட்டு போயிட்டாப்பா. ஆனா அவனுக்காக நான் தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். என் வாழ்க்கையை சீர்கழிக்க நினைச்சு, நம்ம குடும்பத்தோட மானத்தை அபகரிக்க நினைச்சு, என் மனவை என்னென்னமோ கதை கட்டி விட்டுட்டாப்பா. கதை கட்டி விட்டுட்டா. நம்ம குடும்பத்துல ஒரு நிலைமையா போச்சுப்பா. அப்பா, இனிமேல் தடுத்து நிறுத்த முடியாதுப்பா. எனக்கு வர்ற கோபத்துக்கு அவனோட கண்ட துண்டமா வெட்டி போட்டாலுக்கு ஆசனை தீராதுப்பா. என் அக்கோட வாழ்க்கையை நான் எப்படி எப்படி எல்லாம் கற்பனை பண்ணி வச்சிருந்தேன் தெரியுமா? எல்லாம் வீணா போச்சு. அது மட்டும் இல்லப்பா, என் வாழ்க்கை வீணா போனாலும் பரவாயில்ல. ஆனா இன்னைக்கு இந்த நேரத்துக்கு கொண்டு வந்த அவனை அழிக்காம விடவே கூடாது. என் கண் முன்னாடியே அவன் துடி துடிச்சு சாகணுப்பா. அப்பதான் ஏன் ஆசை அடங்கும். வேண்டாம், உன்னோட ஆவேசம் எனக்கு தெரியுது. அந்த வெறிநாய் கூட்டத்தை ஒழிக்கிறதுக்கு நேரம் இருக்கா? நேரம் வரும். இப்ப ஆத்திரப்பட்டு ஒண்ணு செய்ய முடியாதக்கா. ஆத்திரப்பட்டு ஒண்ணும் செய்ய முடியாது. நம்ம மேல பழி விழுந்திருக்குடா, நம்ம மேல பழி விழுந்திருக்கு. அப்பா, பழிக்கு பழி வாங்கிட்டா எல்லாம் சரியா போயிடுப்பா. வேதலிங்கம் தான் ஒரு தவறி போறான்னா அவன் ரூட்ல நம்மளும் போனோம்னா அவனுக்கு நமக்கு என்னடா வித்தியாசம்? 12 மணிக்கு தான் பஞ்சாயத்து நடக்க போகுது. பொறுத்திருந்து பாப்போம். ஆண்டவா, பஞ்சாயத்துகளுக்கு நல்ல தீர்ப்பா வழங்கலப்பா. குடும்பத்தோட குலவழிக்கு அடிச்சுட்டோடப்பா. இந்த வேதனைங்க குடும்பம் இருக்கிற வரைக்கும் ஊரே உருப்படாதுப்பா, உருப்படாது. அப்பா, காயத்ரி நல்ல பொண்ணு. இந்த ஊர் மக்களை நம்ப வைக்க முடியாதாப்பா? முடியாதுப்பா, முடியாதுப்பா. பணம் பதவி தாப்பா இப்ப பேசும். ஒரு தடவை கெட்ட பேர் வாங்கினா வாங்கினது தாப்பா. அதை யாராலும் மாத்த முடியாதுப்பா. அப்பா, பஞ்சாயத்து இல்லாம எப்படிப்பா நிறுத்த முடியும்? பஞ்சாயத்தை கூட்டதே அந்த வேதனைங்க தாப்பா. நாம பஞ்சாயத்தை நிறுத்திட்டா அந்த வேதனைங்க குடும்பம் ஊருக்குள்ள பூந்து ஊரையே அழிச்சிடப்பா, ஊரையே அழிச்சிடப்பா. இந்த ஊர்ல எதுவுமே செய்ய முடியாது. இதுமா பஞ்சாயத்து நடக்கட்டுப்பா. எப்படி நடக்குன்னு பாப்போம். நம்ம சந்திரகிட்ட சொன்னேன், வேதலிங்கம் சாட்சி எல்லாம் பணம் கொடுத்து அழிச்சுக்கதான் சந்திரன் சொல்றாப்பா. அவனை நினைச்சது நிறைவேறி போச்சு. இந்த ஊருக்குள்ள என்னென்ன நடக்க போகுதோ. அப்பா கூட இந்த ஊர் மாதிரி நாட்டுல இன்னைக்கு எத்தனையோ ஊருப்பா இதை விட மோசமா இருக்குப்பா. என்னைக்கெல்லாம் இந்த ஊருக்கு விடிவான ஏற்பட போதப்பா தெரியப்பா. இந்த ஊர்களை மாறுறதா எனக்கு நம்பிக்கை இல்லப்பா.